அண்மைச் செய்தி. மேற்கு வங்க ஆளுநராக இருந்த சி.வி. ஆனந்தா போஸ் திடீர் ராஜினாமா செய்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக மேற்கு வங்க ஆளுநர் சி.வி. ஆனந்த போஸ் திடீர் ராஜினாமா செய்திருக்கிறார். 3.5 ஆண்டுகள் மட்டுமே ஆளுநராக பணியாற்றிய நிலையில் திடீரென்று பதவி விலகியிருக்கிறார். மேற்கு வங்க ஆளுநராக ஆர்.என். ரவி நியமிக்கப்படுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் கூறினார் என்று மம்தா பானர்ஜி பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், விவரங்கள் வழங்கலாம். தமிழ்நாட்டை போலவே இன்னும் சில மாதங்களில் மேற்கு வங்கமும் தேர்தலை சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கிறது. இந்த நிலையில் அந்த மாநிலத்தின் ஆளுநராக கடந்த 3 ஆண்டுகளாக பணியாற்றி வந்த சி.வி. ஆனந்த போஸ் அந்த பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். ஏற்கனவே அந்த மாநிலத்தினுடைய ஆளுநராக இருந்த ஜெகதீப் தன்கர் குடியரசு துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டதை அடுத்து பொறுப்புக்கு சி.வி. ஆனந்த போஸ் நியமிக்கப்பட்டிருந்தார். இந்த ராஜினாமா செய்வதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. போதுமான அளவு ஆளுநராக பணியாற்றி விட்டதால் தாம் ராஜினாமா செய்வதாகவும் அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அதிர்ச்சி கருத்தை ஒன்றை பதிவிட்டிருக்கிறார். அதாவது சி.வி. ஆனந்த போஸினுடைய ராஜினாமா தமக்கு அதிர்ச்சியையும் நீண்ட கவலையையும் ஏற்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சி.வி. ஆனந்த போஸ் எதற்காக ராஜினாமா செய்தார் என்ற காரணம் தமக்கு தெரியவில்லை என்றும், இருப்பினும் மத்திய உள்துறை அமைச்சகத்தினுடைய அழுத்தம் காரணமாக இருக்கும் என்றால் அது குறித்து தாம் எந்த விதமான சர்ப்ரைஸையும் அடையவில்லை என்றும், என்றால் தொடர்ச்சியாக அவர்கள் அரசியல் காரணங்களுக்காக இது போன்ற நடவடிக்கையை மத்திய உள்துறை அமைச்சகம் எடுப்பது இயல்புதான் என்றும் ஒரு கருத்தை குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மேற்கு வங்கத்தினுடைய புதிய ஆளுநராக தமிழ்நாட்டினுடைய தற்பொழுது ஆளுநராக இருக்கக்கூடிய திரு ஆர்.என். ரவி அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக சற்று முன்புதான் தமக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்ததாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இருப்பினும் இது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய நடைமுறைகளின்படி இது தொடர்பாக தம்மிடம் எந்த ஆலோசனையும் நடத்தப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மத்திய அரசினுடைய இது போன்ற செயல்கள் என்பது இந்திய அரசியலமைப்பை குறைத்து மதிப்பிடக்கூடிய வகையில் இருப்பதாகவும், மேலும் கூட்டாட்சி தத்துவத்தை நசுக்கக்கூடிய வகையில் இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது.